அன்புக்குரியவர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, சிறுவர்களே, சிறுமிகளே, பெற்றோர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் முதற்கண் நான் இந்த நாட்டினுடைய சுதந்திரம் 80வது சுதந்திர தினத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. சுதந்திரம் ஏற்கனவே சகோதரி பானு ஹமீது அவர்கள் குறிப்பிட்டதைப் போல சாதாரணமாக வந்துவிடவில்லை. நீண்ட நெடிய போராட்டம், ரத்தம் சிந்தி, அடிபட்டு மிதிப்பட்டு, சிறைகளிலே அடைபட்டு கிடந்து, இதுபோன்று பல கட்டங்களிலே அதை கடந்து நாம் இந்த சுதந்திரத்தை, விடுதலையை பெற்றிருக்கின்றோம். விடுதலை போரில் ஆங்கிலேயர்களோடு, பிரிட்டிஷ்காரர்களோடு போரிட்டு அந்த போரிலேயே மடிந்தவர் திப்பு சுல்தான். அபுல் கலாம் ஆசாதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். நம்முடைய நாட்டின், சுதந்திர நாட்டினுடைய, இந்திய திருநாட்டினுடைய முதல் கல்வி அமைச்சர் அவர்தான். அவர் ஏற்படுத்தியதுதான் பல கல்வி நிறுவனங்கள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஐஐடிகளாக இருக்கட்டும், எய்ம்ஸ்களாக இருக்கட்டும், இவையெல்லாம் அவர் காலத்தில், அவர் திட்டத்தில் உருவான கல்வி நிலையங்கள். அவை பலன்களை தந்து கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு சமூகம் வேறு விதமான அடிமைத்தனங்களிலே உணர்ந்து கொண்டிருக்கின்றது, மாட்டிக்கொண்டிருக்கிறது. பானு ஹமீது அவர்கள், சகோதரி பானு ஹமீது அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். மது, போதை, ஏன் இந்த மொபைல் அடிக்ஷன். காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல எதை பார்க்குறோம்? பெரும்பாலானவர்கள் எங்கே உட்கார்ந்தாலும் எதை தேடுறோம்? ஒரு நல்ல விஷயம், எல்லாருமே குடிஞ்ச தலை நிமிராமல் இருக்கிறாங்க. எப்பெல்லாம் யாரும் தலை நிமிர்ந்து வேறு யாரையும் பார்க்கறது இல்லை. ஒரு பயணத்துலையோ, ஒரு நடையிலையோ, ஒரு எங்கேயாவது போயிட்டு இருக்கும்போதோ, ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது கூட கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு அப்படியே குனிஞ்சு பார்த்துக்கிட்டே தான் போயிட்டுருக்கிறாங்க. அதுபோல் பலவிதமான அடிமைத்தனங்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே முக்கியமாக மது, போதை வஸ்துக்கள், மது மாத்திரமல்ல, தமிழ்நாட்டிலே மது அதிகமாக இருக்கிறது. பிற போதை வஸ்துகள் நான் பேரெல்லாம் குறிப்பிட விரும்பலை, தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டாம். பிற போதை வஸ்துக்களுடைய உபயோகம் கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்குது. தமிழ்நாட்டில் மது தேசிய சராசரியை விட அதிகமாக, ஒரு படி மேலே, தேசிய சராசரி 22%. 100ல் 22 பேர் குடித்தான்னா, நேஷன் லெவலில், தேசத்தில், இந்தியாவில், ஒட்டுமொத்த இந்தியாவில், தமிழ்நாட்டில் 100ல் 30 பேர் குடிக்கிறார். 3ல் ஒரு பகுதியினர் குடிமகன்கள் குடிகாரர்களாக ஆகிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சுதந்திர நாட்டின் குடிமகன்கள் குடிகாரர்களாக ஆகிக்கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்கிறது. இதனுடைய நீட்சி எங்கே போய் நிற்கும் என்றே தெரியவில்லை. அந்த அளவிற்கு இருக்கின்றது. இன்னும் சில பகுதிகளில், தமிழ்நாட்டுடைய பகுதிகளிலே, சில பகுதிகளிலே 45% பேர் குடிகாரர்களாக இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பாதி பேர், 100 பேர் இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட பாதி பேர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கின்றார்கள். இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள், ஆன்ம ரீதியான பிரச்சனைகள் என்று இதெல்லாம் தொடர்கிறது. அதனால்தான் அல்லாஹு தாலா குர்ஆனிலே மிக தெளிவாக குறிப்பிடுகின்றான். நாம் ஏற்கனவே சொன்ன அந்த வசனத்திலே, இறைநம்பிக்கை கொண்டவர்களே, மது, சூதாட்டம், பலிபீடங்கள், குறிபார்த்தல் ஆகியவை அருவருக்கத்தக்க ஷைத்தானிய செயல்களாகும். அவற்றை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள். அதன் மூலம் நீங்கள் வெற்றி பெறலாம். இவற்றை தவிர்த்தால்தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும். இவற்றிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றால்தான் உண்மையிலேயே நீங்கள் விடுதலை பெற்றவர்களாக ஆவீர்கள். இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றால்தான் நீங்கள் உண்மையிலேயே சுதந்திரம் பெற்றவர்களாக ஆவீர்கள். அப்படி இருந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி பெற முடியும். இந்த வாழ்வில் மட்டுமல்ல, உலக வாழ்வில் மட்டுமல்ல, மறுமை வாழ்விலும்
இந்த உலகத்திற்கு பிறகு நாம் எல்லாம் எழுப்பப்பட்டு நாம் இறைவனுடைய நீதிமன்றத்திலே நின்று இருக்கின்ற போது நமக்கு சாதகமான தீர்ப்பு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த பழக்கங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அப்போதுதான் வெற்றி பெற முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் இறைவன் மிக தெளிவாக சுட்டி காட்டுகின்றான். சில பேர் வாதாடுவாங்க, அதில் சில நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், மது மற்றும் சூதாட்டம் இவற்றுக்குரிய கட்டளைகளை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். யஸலூனக, அவர்கள் கேட்கிறார்கள், அதை பற்றி நீங்கள் கூறுவீராக. அவ்விரண்டிலும் பெருங்கேடு இருக்கிறது. இஸ்முன் கபீர், அதில் இரண்டிலும் பெருங்கேடு இருக்கின்றது. அவற்றில் மக்களுக்கு என்ஃபவுன்னாஸ், மக்களுக்கு இங்கே பொதுவாக சொல்கிறாங்க. முதல்ல சொன்ன வசனத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனுன்னு ஆரம்பித்தா, இறை நம்பிக்கை கொண்டவர்கள். இந்த தீமைகள்லாம் உலகத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், முற்றிலுமாக அழிக்கவே முடியாது. நீங்கள் தடை செய்து விட்டாலும் ரகசியமாக எங்கேயாவது அதை நுகர்ந்து கொண்டு தான் இருப்பார்கள். ரகசியமாக எங்கேயாவது விநியோகித்து கொண்டு தான் இருப்பார்கள். ரகசியமாக நடந்து கொண்டிருக்கும், வெளிப்படையாக நடக்காது, அவ்வளோதான். அது இருந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ அது இல்லாமல் போகணும்னா என்ன வேணும்? முற்றிலுமாக இல்லாமல் போகணும், நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த குழந்தை, இங்கே ஒரு குழந்தை சொல்லிச்சு இல்லையா, அந்த இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வு வேண்டும். இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வு இருக்க வேண்டும். இறைவன் இதனை தடை செய்திருக்கின்றான் என்ற உணர்வு வேண்டும். மறுமையிலே இறைவன் நீதிபதியாக அமர்ந்திருக்க நாம் அவன் முன்னால் பதில் சொல்லி அங்கே தீர்ப்பு வழங்கப்பட இருக்கின்றது என்பதிலே முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். சோனம் இருக்கின்றது, நரகம் இருக்கின்றது. நல்லது செய்பவர்களுக்கு நல்லது கிடைக்கும், பரிசுகள் கிடைக்கும், வெகுமதிகள் கிடைக்கும். அவர்கள் ஹெவனுக்கு போயிடுவாங்க, பாரடைஸுக்கு போயிடுவாங்க, சோனத்துக்கு போயிடுவாங்க. கெட்டது செஞ்சவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும், தண்டனை கிடைக்கும். அவர்கள் ஹெல் ஃபயர், நரகத்துக்கு போயிடுவாங்க. அப்படிங்கிறத முழுமையாக மனம் ஏற்றுக்கொண்டால்தான், தர்க்க ரீதியாகவும் விஞ்ஞானபூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் சிந்தித்து அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டால்தான் இதை நம்முடைய வாழ்விலிருந்து ஒழிக்க முடியும். வெறும் சட்டங்களால் மாத்திரம் ஒழித்துவிட முடியாது. ஆக இப்படி பார்க்கின்ற போது இந்த மதுவினால் ஏற்படக்கூடிய தீமைகள், குடிக்கும் போதே என்ன ஆகுது? வாய் வழி தானே குடிக்கிறோம் இல்லையா? நான் டாக்டருங்கிறதுனால அதெல்லாம் சொல்லித்தான் ஆகணும். என்னுடைய பேஷண்ட்ஸுக்கு நான் வாரத்தில் ஒரு 3 பேஷண்ட்டாவது மதுவினால் பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு வரக்கூடியவர்களை பார்க்கின்றேன். என்னுடைய யூனிட்டில் மொத்தம் 8 யூனிட் இருக்குது சவிதா மெடிக்கல் காலேஜில். அந்த 8 யூனிட்டில் என்னுடைய யூனிட்டில் மட்டும் சர்ஜிக்கல் யூனிட் சொல்கிறேன். சர்ஜிக்கல் யூனிட்டு, இன்னும் மெடிசின், சைக்கியாட்ரி, ஆப்ஸ்டெட்ரிக் கைனகாலஜி, பீடியாட்ரிக்ஸு, நியூரோ சர்ஜரி, நியூரோ மெடிசின், அந்த மாதிரி நிறையா துறைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சர்ஜரி யூனிட்டில் மாத்திரம் ஒரு வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் 3 பேர்கள் மதுவினால் ஏற்பட்ட நோயினால் அனுமதி பெறுவார்கள், வார்டில் அட்மிட் ஆவாங்க. இது தவிர மது குடித்து விட்டு மதுனுடைய இன்ஃப்ளூயன்ஸில், போதையினுடைய இன்ஃப்ளூயன்ஸில் காரோ பைக்கோ ஓட்டி போய் அதனால் ஏற்படக்கூடிய விபத்துக்களினால் இன்னொரு 3 பேர் அட்மிட் ஆவாங்க. அது கணக்கு பாருங்கள். அப்போது வாரத்தில் 6 பேர் எப்படி அட்மிட் ஆனாங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத. இதில் மதுவினால் வரக்கூடிய தீமைகள், மதுவினால் ஏற்படக்கூடிய உடல் ஆரோக்கிய கேடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் ஹசார்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வாய் வழியாக தான் குடிக்கிறோம். மது குடிப்பவர்கள் பெரும்பாலும் புகையும் பிடிப்பவர்களாகத்தான் இருப்பார்கள். அதனால் டபுள் ஜியோபார்டி, இரட்டை பாதிப்பு. வாய்ப்புற புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது உள்ளே இறங்கும்போது எரிஞ்சிக்கிட்டே தான் போகும், உணவுக்குள்ளாக எல்லாம் எரிச்சிக்கிட்டே தான் போகும். வயிறையெல்லாம் இறைப்பையெல்லாம் எரிக்கத்தான் செய்யும். அதனால அல்சர் கோளாறு வரலாம். அது ஆரம்பம். அது தொடர்ந்தது என்று சொன்னால் நமக்கு டைஜஸ்டிவ் ஜூஸஸ்லாம் வருது. எங்கேருந்து வருது யாருக்காவது தெரியுமா? நம்ம செமிக்கிறதுக்கு, சாப்பாடு செமிக்கிறதுக்கு ஜூஸஸ்லாம் வருதில்ல, சில ஜூஸ் எல்லாம் வருதில்ல. எங்கேருந்து வருது? எந்த ஆர்கன்லேருந்து வருது? எந்த உறுப்புலேருந்து வருது?
பேங்க்ரியாஸ், கணையம் பாதிப்புக்குள்ளாகும். ஏன்னா இந்த கணையத்திலையும் அந்த பாய் சொன்னார் இல்லையா, லிவர் கல்லீரல்லையும் தான் இது எல்லாமே மெட்டபலைஸ் ஆகணும். இந்த சாராயம், இந்த லிக்கரு அதில் தான் மெட்டபலைஸ் ஆகும். அதனால் கணையமும் கல்லீரலும் பாதிக்கப்படும். கணையம் பாதிக்கப்பட்டால் சாப்பிட்ற சாப்பாடு எதுவும் செமிக்காது. அதில் தான் இன்சுலின் சுரக்கக்கூடிய ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் சொல்லக்கூடிய பீட்டா செல்ஸ் இருக்குது. இன்சுலின் இருந்தால்தான் நமக்கு டயபெட்டிஸ், சர்க்கரை நோயின்னு சொல்கிறாங்க இல்லையா, இது வராது. அது எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஆக இவர்களுக்கு கணையம் அழற்சி, கணையம் செத்து போய் கொண்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஸ்கேனில் ஸ்கோரிங் சிஸ்டம் இருக்குது. 30% போச்சுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் அவங்ககிட்ட, இப்போ 30% போயிருக்கு, 70% இருக்குது. இன்னும் இதையாவது காப்பாற்றிக்கணும்னு சொன்னால் நீ குடிக்காமல் இருக்கணும். ஒரு சொட்டு உள்ளே போனாலும் அவ்வளோதான், உனக்கு கேடுதான் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புவேன் வீட்டுக்கு அனுப்பும்போது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சின்னமாக அவை அழிந்து கொண்டே வரும். அடுத்து கல்லீரல் பாதிக்கப்படும். கல்லீரல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தழும்பு மாதிரி ஆகிடும். அதுக்கு ரத்த ஓட்டமும் அது வழியாக போக முடியாது. நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடெல்லாம் கல்லீரல் வழியாக தான் நம்ம உடம்புக்கு போய் சேரும். கல்லீரலில் போய் அதை பிரித்து அதனுடைய பகுதிகளை எல்லாம் எடுத்து நம்முடைய திசுக்களுக்கு எப்படி தேவையோ அதுவாக மாற்றி கல்லீரல் தான் கொடுக்கின்றது. மிகப்பெரிய தொழிற்சாலை கல்லீரல் என்பது, மிகப்பெரிய தொழிற்சாலை. லிவர் அது கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி அது அழிந்து நாசமாகிவிடும். அதனால் என்ன ஆகும்னு சொன்னால், போர்ட்டல் வெயின்னு சொல்லக்கூடிய அந்த கல்லீரல் வழியாக செல்லக்கூடிய இரத்த நாளங்களுக்கு அடைப்பு வந்துவிடும். அடைப்பு வந்துவிட்டால் இங்கே உணவு குழாயிலையும் இறைப்பையிலும் இருக்கக்கூடிய நாளங்கள், இரத்த நாளங்கள், பிளட் வெசல்ஸ் விரிஞ்சு உடைக்க ஆரம்பிச்சிடும். புடைச்சி போச்சுன்னு சொன்னால் என்ன ஆகும், ஒரு சமயத்தில் வெடிச்சிடும். வெடித்தா ரத்த வாந்தி வரும். இப்படி கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட், இறைப்பை, ஈரல், குடல், இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த பாதிப்புகளெல்லாம் ஏற்படுத்துகின்றதுன்னு சொன்னால், உடலின் எந்த பகுதியும் அது விட்டு வைப்பதில்லை. மூளையை பாதிக்கும். சைக்கோசிஸ் வரும். மனச்சோர்வுக்காகவும் மன அழுத்தத்திற்காகவும் குடிக்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் அதுவே மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் கொடுக்கக்கூடியது தான். குடிக்கிற அந்த நேரத்தில் அவனுக்கு தன்னிலை மறந்திருப்பானே ஒழிய, அந்த போதையில் இருக்கிற அந்த ஒரு சில பொழுதுகள் அவன் தன்னிலை மறந்திருப்பானே ஒழிய, அதன் பின்பு அவனுக்கு மனச்சோர்வும் மன அழுத்தமும் தான் ஏற்படும். ஆன்சைட்டி வரும். ஆன்சைட்டினா தெரியுமா? பதட்டம், எதுக்கு எடுத்தாலும் படபடப்பு. அந்த குடி கொஞ்ச நேரம் இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும், கை காலெலாம் உதறல் எடுக்க ஆரம்பிக்கும். நரம்பு தளர்ச்சி, கை காலெலாம் உதறல் எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் சந்தேக பித்து, பேரனோயா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லார் மேலேயும் சந்தேகம். தன் மீது கூட சந்தேகம். தன் மனைவியின் மீது சந்தேகம், தன் மகன் மீது சந்தேகம், தன் மகள் மீது சந்தேகம், பக்கத்து வீட்டுக்காரன் மேலே சந்தேகம். இது நம்மளை பற்றி தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறான் அவன் அப்படின்னு சந்தேகம். இப்படி சந்தேக பித்து அப்படிங்கிற வியாதியெல்லாம் வரும். இப்படி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்புகளைத்தான் தருகின்றது.